पराम्पराम् श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेधिर्मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देव त्वमेव सर्वं मम देव दयानन्दरूपं मदाचार्यमीडे दयानन्दरूपं मदाचार्यमीडे दयानन्दरूपं मदाचार्यमीडे। पूज्य श्री दयानंद सरस्वती स्वामिகளின் பாதாரவிந்தங்களை வணங்கி ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரபாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகைः ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் அதிமதுரசாபகஸ்தா அபரிமிதாம் மோத பாணசௌபாக்யா அருணாம் அதிசய கருணாம் அபிநவ குணசுந்தரி வந்தே அபிநவ குலசுந்தரி வந்தே அபிநவ குணசுந்தரி வந்தே. ஜெகதம்பிகே லோகமாதா ஈஸ்வரி. சங்கஹீனா சகுனா ரெண்டு கான்ட்ரவர்சி பார்த்தோம். ஒன்று சங்கஹீனா என்றால் எதோடும் சேராத தன்மையுடையவள், சங்கத்துக்கே இடமில்லாத தன்மையுடையவள் என்று பார்த்தோம். ஏன் அம்பாள் சங்கஹீனமாக இருக்கிறாள் என்றால் அவயவஹீனம். அம்பாள் அவயவங்கள் இல்லாதவளாக இருக்கிறாள். எந்த விதமான அங்கங்களும் இல்லாததனால அங்கஹீனத்வாத் இது சங்கஹீனம் என்று பார்த்தோம். அம்பாளுக்கு சேற்றுவதற்கு மாற்றுவதற்கு என்று எதுவும் இல்லாத தன்மையுடையவள். காரணம் நிர்குண பரபிரம்மஸ்வரூபமாக குணங்களோடு கூடியிருக்கின்றது தான் நாம் சேர்க்க முடியும் அல்லது பிரிக்க முடியும். இரண்டு மற்றவளாக அம்பாள் இருக்கிறாள். ஆனால் அதே அம்பாள் சகுனா குணேன சக வர்த்ததே இது சகுனம். இப்போ குணங்களோடு கூடியிருக்கிறாள் என்றால் எப்படி இரண்டுமாக எப்படி ஒன்று இருக்க முடியும், ஒரு பொருள் இருக்க முடியும் என்றால் நேற்றுக்கு நம்ம பார்த்தோம். பிரம்மஸ்வரூப லட்சணம் நிர்குணம். ஆனால் மாயா சபல பிரம்மமாக
இருக்கக்கூடிய அம்பாள் சகுனமாக இருக்கிறாள். அப்படி சகுன நிர்குண என்கின்ற இரண்டு நிலைப்பாட்டுகளிலே சத்வரஜ தமோ குணங்களோடு கூடிய நிலையிலும் அதற்கு அப்பாற்பட்டவளாகவும் இருக்கிறாள். அதான் நம்ம பார்த்தோம், திரைகுண்ய விஷயா வேதா நிஸ்திரைகுண்யோ பவ அர்ஜுன என்றும், அதே போல சாதுபண்யம் மயாசுற்றம் குணகர்ம விபாக யோகோ தஸ்ய கர்த்தாரம் அபிமான் வித்தி அகர்த்தாரம் அவ்வியம் என்றும் இரண்டு நிலைகளில் அந்தந்த நிலைகளிலே அம்பாள் ஆதாரம் ஆனந்தமாக இருக்கக்கூடிய அதிஷ்டான வஸ்துவாக இருக்கின்ற போது அம்பாள் சங்கஹீனமாக இருக்கிறாள். மாயா சபலமாக ஈஸ்வரியாக ஆகிற போது, இந்த படைப்புக்கு காரணமாக ஆகிற போது குணங்களோடு திரிகுணாத்மிகா மாயா என்று 3 குணங்களோடு கொண்டவளாக இருக்கிறாள். அதுதான் இங்கே சகுனா. அடுத்தது சகல இஷ்டதா, சகல இஷ்டப்பட்ட அனைத்தையும் கொடுக்கக்கூடியவளாக அம்பாள் விளங்குகிறாள். வேதத்துக்கு காமதுக் என்று ஒரு பெயர் உண்டு. காமதுக் என்றால் வேண்டியதை வேண்டியவர்க்கு வேண்டியபடி கொடுக்கக்கூடியவள் என்று அர்த்தம். ஆனால் அம்பாள் வேதத்தையே கொடுக்கக்கூடியவளாக இருக்கின்ற காரணத்தினாலே அம்பாள் தான் சகல இஷ்டதா, சகல இஷ்டதா, அனைத்தையும் அனைவருக்கும் கொடுக்கக்கூடியவளாக இருக்கிறாள். அனைத்தையும் அனைவருக்கும் கொடுக்கிறாளா அம்பாள்? நீ கேட்டதையெல்லாம் அம்பாள் கொடுக்கிறாளா? இல்லை. அவரவர் இஷ்டப்பட்டு செய்த கர்மப்பலன், இஷ்டப்பட்டு அப்படிங்கிறது அண்டர்லைன். நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு கர்மமும் நீ இஷ்டப்பட்டு செய்யக்கூடியது தான். அதாவது புருஷார்த்தத்தினாலே விளையக்கூடியது தான் ஒவ்வொரு கர்மமும். அப்போ அந்த கர்ம பலன் நீ இஷ்டப்பட்டு வந்ததா, அம்பாள் இஷ்டப்பட்டு வந்ததா என்றால் கர்மபல தாதாவாக மட்டும்தான் அம்பாள் இருக்கிறாளே தவிர கர்மத்துக்கு அம்பாள் காரணம் அல்ல. நீ இஷ்டப்பட்டு புருஷார்த்தத்தினால் செய்யக்கூடிய கர்ம பலன் தான். அதனால் நீ நினைக்கக்கூடியதைத்தான் அம்பாள் கொடுக்கிறாள். அதுதான் ரொம்ப சிம்பிளாக தீமையும் நன்மையும் பிறர் வாரா என்று சொல்லக்கூடியது. அப்படி நீ நினைத்ததையெல்லாம் அம்பாள் கொடுக்கிறாளா என்றால் ஆமாம். உன்னுடைய புருஷார்த்த நிச்சயத்தில் நீ எதை செய்கிறாயோ அதுதான் உனக்கு அல்டிமேட்லி கர்ம பலனாக வந்து அமைகிறது. அப்படி கர்ம பலனை தரக்கூடியவள் அம்பாள். அகம் சர்வ ஞானம் போத்தாச்ச பிரபுரேவ என்று போத்தா பிரபு என்கின்ற அத்தனையும் நானாகத்தான் இருக்கிறேன். அதனால் இஷ்டப்பட்ட இந்த கர்மங்களை செய்விப்பவனும் செய்பவன் நான், செய்விக்கின்றவள் நான். அதே போல பலனை அனுபவிக்கக்கூடியவளும் அவளாகவே இருக்கிறாள். அதனால் யார் மோட்ச புருஷார்த்தத்தை தன்னுடைய இச்சையாக நிர்ணயம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அனுபந்த சதுஷ்டயம் என்று சொல்லக்கூடிய முதல்ல பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறார். முதல்ல மோட்சம் என்கின்ற புருஷார்த்தம் நிர்ணயிக்க வேண்டும். அப்படி நிர்ணயிக்கப்பட்டவர்களுக்கு அனுபந்த சதுஷ்டயம் என்று சொல்லக்கூடிய இந்த புத்தகம், அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்திற்கும் நமக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் பலம் என்று சொல்லக்கூடிய அனுபந்த சதுஷ்டயம் அதிகாரித்துவம். அடுத்தது அதிகாரித்துவத்திற்குண்டான விஷயம், அந்த விஷயத்திற்கும் நமக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம், அந்த சம்பந்தத்தினால் ஏற்படக்கூடிய பலன் என்று சொல்லக்கூடிய அனுபந்த சதுஷ்டயத்தை நமக்குள்ளே ஏற்படுத்தி புருஷார்த்த நிச்சயம் ஏற்பட்டவர்களுக்கு அனுபந்த சதுஷ்டயம் என்று வேதத்தை படித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டிற்கு முதல்ல
மோட்சார்த்தமாக இருந்தால் மட்டும் பத்தாது, அது ஜிக்ஞாசுவாக மாற வேண்டும் என்று அந்த அனுபந்த சதுஷ்டயத்தினாலே நம்மை புரிய வைத்து, முதல்ல உனக்கு என்ன வேணும், புருஷார்த்தம் என்பது இருந்தால் அப்புறம் தானாக அது அம்பாள் ஒரு ப்ராசஸாக உன்னுடைய தேடுதலுக்கு ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வந்து கொடுப்பதாக அம்பாள் இருக்கிறார். அப்படி யாரொருவன் அனுபந்த சதுஷ்டயத்தில் தெளிவாக இருக்கிறார்களோ, இதுதான் எனக்கு வேண்டும், இந்த வித்தை தான் எனக்கு வேண்டும் என்கின்ற தெளிவான தன்மை உடையவர்களுக்கு சாதன சதுஷ்டய சம்பன்னத்தை கொடுக்கிறார். சாதன சதுஷ்டய சம்பன்னம் என்பது என்ன? விவேக வைராக்கிய சமாதி சம்பத்தி மோட்சித்துவம் என்கின்ற அந்த சாதன சதுஷ்டய சம்பன்னராகி அதில் திளைத்து அதில் ஸ்பான்டேனியஸாக அந்த சாதன சதுஷ்டய சம்பன்னன் என்றால் அதுவாகவே ஆகக்கூடிய அதிலே முழுமையடைந்தவர்களாக ஆகிறவர்களுக்கு அடுத்தது ஞான சாதனம் என்று சொல்லக்கூடிய சிரவண மனன நிதித்தியாசனங்களை கொடுத்து நிதித்தியாசனத்தில் தெளிவடைந்தவர்களுக்கு கைவல்யம் என்று கைவல்யம் அஸ்துதே என்று கைவல்ய உபநிஷத்தில் இப்படிப்பட்ட இவர்களுக்கு கைவல்யம் சித்திக்கிறது. கைவல்யம் சித்திக்கிறது என்றால், கைவல்யம் என்றால் மோட்சம், கேவலஸ்ய பாவக இது கைவல்யம். அந்த கைவல்யம் என்கின்ற பதத்தை நீ அடைவதற்கு எது காரணமாக இருக்கிறது என்றால், அல்டிமேட்லி உன்னுடைய புருஷார்த்தம் தான். உன்னுடைய புருஷார்த்த நிச்சயத்தினால் இதை கொடுக்கிறார். இப்படி யார் ஒருவர் மோட்சத்தை புருஷார்த்தமாக கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த ஸ்டெப்பு கொடுத்தது போல, வேறு விவேகமற்றவர்கள் அப்படி அல்லாமல் எதையெல்லாம் வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ அவரவர்களுக்கு, இப்போ புத்திரகாமேஷ்டி யாகம் என்று சொல்லக்கூடிய புத்திரன் வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு, அந்த புருஷார்த்தத்தை உடையவர்களுக்கு அந்த புத்திரகாமேஷ்டி யாகத்தினுடைய விதிமுறைகள், அதை செய்யக்கூடிய தன்மைகள், இதையெல்லாம் சொல்லி அந்த பலனை அவளுக்கு அளிக்கிறார். செல்வம் வேண்டும் என்பவர்களுக்கு தன ஆகர்ஷண பூஜா, அப்படி அல்பமானவைகளாக இருந்தாலும் சரி அல்லது ஆல்டிமேட்டாக இருந்தாலும் சரி, அனைத்துமே அம்பாள் உன்னுடைய இஷ்டத்துக்கு தக்கபடி தான் கொடுக்கிறாள். அதனால்தான் சகல இஷ்டதா, உன்னுடைய இஷ்டத்துக்கு தக்கபடி தான் பலன் கிடைக்கும் என்று சொல்றார். அதனால எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆவாய். சகல இஷ்டதா, அத்தனை நீ எதை நினைத்தாலும் அது உனக்கு கிட்டும். அடுத்த காண்டம் ககாரிணி, திருத்தீய காண்டம். முதல்ல கயேலகிரீம், ஹசகலகிரீம், சகலகிரீம் என்று சொல்லக்கூடியதில் சக என்கின்ற திருத்தீய காண்டத்தில் த்விதீய வர்ணம், இரண்டாவது வர்ணமாக இருக்கக்கூடிய ககார அவயவ வாசக அஸ்ய, அந்த ககாரம் என்று சொல்லக்கூடிய அந்த பீஜத்தினுடைய தன்மையாக அத்த தீதி தாதா, இப்படி அந்த ககாரிணி ககார சொரூபமாக இருக்கிறாள். அதாவது மூன்றாவது கூடத்தில் அவயவமாக இரண்டாவது வர்ணமாக ககாரம் உள்ளது. அந்த ககாரம் வாசக வாக்கிய சம்பந்தம், முன்னால் இதை நிறைய பார்த்துட்டே இருக்கும். அந்த சொல்லுக்கும் அந்த சொல்லினுடைய அர்த்தத்திற்கும் சம்பந்தமாக யார்? லலிதா திரிபுர சுந்தரி ககார வடிவினலாக காதி வித்யா என்று சொல்லக்கூடிய அம்சமாக இந்த திருத்தீய காண்டத்திலே திதீய வர்ணமாக மூன்றாவது காண்டத்தினுடைய அவயவமாக அம்பாள் இருந்து கொண்டிருக்கிறாள். அதுதான் ககார ரூபிணி. அடுத்தது காவ்யலோலா. காவ்யலோலா அப்படிப்பட்ட அம்பாள் எப்படி தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாள் என்றால், வால்மீகி, வேதவியாசர் போன்ற பெரும் ஞானிகள்
வாக்கியார்த்தமாகவும் லட்சியார்த்தமாகவும் மகா காவியங்களிலே அம்பாளைத்தான் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு காவியத்திலும் அதனால்தான் சாஸ்திரம் ஏக வாக்கியதா என்று கூறப்படுகிறது. சாஸ்திரம் எந்த சாஸ்திரத்தை ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் என்று இருக்கக்கூடிய அத்துணையும் எதை பற்றி பேசுகிறது என்றால் ஏக வாக்கியத்தை பற்றித்தான் பேசுகிறது. அப்படி மகா காவியங்களில் அனைத்திலும் காவிய நாட்டிய என்று சாமிஜி ஒரு இதில் எழுதியிருக்கார். காவியத்திலும் நாடகங்களிலும் நாட்டியத்திலும் அத்தனையிலும் கலந்திருக்கக்கூடியவள் அம்பாள். எனவே காவியம், நாடகம், துதி போன்றவற்றில் உள்ளும் வெளியுமாக, அதுதான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் ரொம்ப அழகாக சுருக்கமாக சொல்லிட்டார். வேதோ வேதவிதவ்யங்கோ வேதாங்கோ வேதவித் கவி என்று. வேதமாக இருக்கிறார், வேத அங்கங்களாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, வேதத்தினுடைய ஸ்மிருதி புராணம் என்கின்ற அத்துணையிலும் எந்த ஒரு வஸ்து வியாபித்திருக்கிறதோ அந்த வஸ்துவாக அம்பாள் இருக்கிறாள். எப்படி இருக்கிறாள்னா, பிரேமஸ்வரூப பக்தியால் காவியங்களிலே துதி பாடப்படுகிறாள். எப்படி அம்பாள் அங்கே எழுந்தருளுகிறாள் என்றால், அதீதமான பிரேமையினால் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்கம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாட்டு அவர்களது உருகி அவர்கள் மெய்மறந்து அம்பாளை துதித்து கொண்டிருக்கக்கூடிய துதியாக அம்பாள் இருக்கிறாள். அப்போ அந்த துதிக்கு காரணம் அவர்களது விருத்தியில அம்பாளது வியாபகம் ஏற்பட்டு அந்த வெளிப்பாடு தான் துதிகளாக வருகிறது என்று சொல்றார். அப்படி இப்போ அவர்கள் இப்படி சொல்றாங்க. இப்படி சொல்லுகிற போது அம்பாள் எப்படி இருப்பாளாம்? மிகவும் சந்தோஷம் பிரீத்தி அடைகிறாளாம். எப்படி நம்மை பற்றி ஒருவர் சொல்கிற போது வெளியில் வேண்டாம் நம்ம நடிச்சுக்கலாம், என்ன அதெல்லாம் ஒன்று அதை பற்றி பொருட்படுத்தாதது போல் நடித்து கொண்டிருக்கலாம். ஆனால் துதிக்கிற போது நமக்கு நம்மை பற்றி ஒருவன் புகழ்கிற போது நமக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷம் எப்படியோ அதுபோல அம்பாளை துதிக்கிற போது அம்பாளுக்கு அவ்வளவு ஆனந்தம், பேரானந்தம் ஏற்படுகிறதாம். எப்படி நான் அடிக்கடி சொல்றது உண்டு, எல்லாத்தையும் விட்ட ஒரு சாமி கூட அவருக்கு கிளாஸில் ரொம்ப நல்லா இருக்குங்க, நீங்கள் ரொம்ப நல்லா சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அப்படி குழு ஆகி நாளைக்கு பார்த்தா நிறைய விஷயங்களை சொல்லுவார். காரணம், யாராக இருந்தாலும் நம்ம அடிக்கடி பார்ப்பது போல புகழ்ச்சி என்பது மனிதனுக்கு ஒரு பெரிய டானிக். அந்த டானிக் ஏன் அந்த டானிக் தேவைப்படுகிறது என்றால், இயற்கையிலேயே நமக்கெல்லாம் தாழ்வு மனப்பான்மை இருக்கிறது. அதனால் புகழ்ச்சி என்பது ஒரு 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 பூஸ்டப்பாக இருக்கிறது. நமக்கு மட்டுமல்ல, அது அம்பாளுக்கும் இருக்கிறது. அம்பாளுக்கு அப்போ தாழ்வு மனப்பான்மை இருக்கிறதா என்றால் இல்லை. தாயை புகழ்ந்த சேய் எப்படி தாய் மகிழ்கிறாளோ அது போல தான் தவிர, அம்பாளுக்கு நம்மை போல் தாழ்வு மனப்பான்மை இருந்து அந்த தாழ்வு மனப்பான்மை போவதற்காக நாம் சொல்கின்ற அத்தனை பூஜைகளையும் உபச்சாரங்களையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறாரா என்றால் இல்லை. தாய்க்கு செய்கின்ற ஒரு அலங்காரம் போல அந்த காவியங்களிலும் நாடகங்களிலும் நாட்டியங்களிலும் அம்பாள் திகழ்ந்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறாள். காமேஸ்வர மனோகரா காவிய நாடகங்களிலே திகழ்ந்து கொண்டு நம்மை மகிழ்வித்து அவளும் மகிழ்ந்து கொண்டிருப்பது போலவே காமேஸ்வரருக்கும் மனோகரா, காமேஸ்வரருக்கும் மனதுக்கு ஈர்க்கப்பட்டவளாக இருக்கக்கூடியவளாக அம்பாள் இருக்கிறாள். காம தகன மூர்த்தியாகிய பரமேஸ்வரனுடைய மனதை வசப்படுத்தக்கூடியவளாக அம்பாள் இருக்கிறாள். காமதகனம் செய்த அந்த பரமேஸ்வரனுக்கு தன்னை ஈர்க்கக்கூடியதாக, வசப்படுத்தக்கூடியதாக, அபகரிக்கக்கூடியவளாக மாயா சொரூபிணியாக இருக்கின்ற காரணத்தினாலே மாயையில் மயங்கச் செய்கிறாள் ஈஸ்வரனையும் என்று சொல்லப்படுகிறார். ஆனால் மாயா லாவண்யத்தினுடைய நிலை பற்றி தான் இங்கே கூறப்படுகிறது தவிர
பகவான் அப்படி அல்ல. ஏன்னா மாயா சபல பிரம்மனாக இருந்தாலும் மாயையினால் தாக்கப்பட்டு மாயையோடு கலந்த பிரம்மனாக ஈஸ்வரன் இருந்தாலும் ஏன்னா மாயை தன் வயப்படுத்தி இருப்பவர் மாயையை தன்னுடைய செயலுக்காக பயன்படுத்தி கொள்பவர். அதனால ஈஸ்வரன் என்று சொல்றோம். ஈஸ்வரன் என்றால் ஆளுமையுடையவர் தான். ஆனால் இங்கே என்ன சொல்ல, ஒரு உபச்சாரத்திற்காக, இந்த புகழ்கின்ற தன்மைக்காக ஈவன் காமேஸ்வரரையே தன்னுடைய மாயா சக்தியினாலே பயப்படுத்தி கொண்டிருக்கக்கூடியவள் என்று இங்கே சொல்லப்படுகிறது. காமேஸ்வர பிராணநாட்யா திரிபுராந்தகத்துவம் என்று சொல்லக்கூடிய பரமேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய காமேஸ்வரனுக்கு பிராணஸ்வரூபமாய் இருக்கக்கூடியவளாக இருக்கிறாள் என்று சொல்லப்படுகிறது. எப்படி சதஞ்ச ஏக நாடி என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவரது ஹிருதயத்திலும் தாமரை பூவை வைத்தது போல அந்த ஹிருதயமானது இருக்கிறது. அந்த ஹிருதயத்தில் அடியில் இருக்கக்கூடிய 8 தளங்களோடு கூடிய அந்த தாமரையில் ஒவ்வொன்றிலும் ஒரு சின்ன மயிரிழை போன்ற ஒரு ஓட்டை இருக்கிறதாம். இதை எப்படி சொல்றாருன்னா, எப்படி மகரந்தமானது இருக்கிறதோ அதுபோல அந்த மகரந்தம் எப்படிப்பட்டது என்றால், கண்ணுக்கு தெரியாத ஆனால் ஒரு மென்மையான நிலைப்பாட்டை கொண்ட 108 நாடிகள். அந்த நாடிகள் எப்படி இருக்கிறதுனா, அதான் சூட்சுமமாக ஆனால் சூலத்திற்கு வருகின்ற தன்மையோடு கூடியதாக, அதாவது விடிந்தும் விடியாமல் இருப்பது எப்படி இருக்கிறதோ அதுபோல அந்த ஹிருதய கமலத்தில் இருக்கக்கூடிய 8 தளங்களிலும் அந்த 108 நாடிகள் எழுப்புகிறது. அதுதான் நம்முடைய ஹிருதயத்திலிருந்து வரக்கூடிய இந்த பிரபஞ்ச சக்தியை உணர்ந்து கொள்ளக்கூடியதாக சைத்தன்ய வெளிப்பாடு. இந்த சைத்தன்ய வெளிப்பாடானது இந்திரியங்களுக்கும் மனதுக்கும் வருகிறது. அதுதான் சுசும்னா நாடி என்று சொல்லக்கூடியதாக நம்முடைய மூலாதாரத்திலிருந்து மேலே சகசிராரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நாடி. அதில் தான் ஒவ்வொரு நிலைப்பாடுகளிலும் ஒவ்வொரு நிலைகளையும் நீ அடைகின்ற போது அதற்குண்டான சக்தி வடிவங்கள் எல்லாம் வெளிப்படுகிறது என்று யோக சாஸ்திரத்திலே சொல்லப்படுகிறது. அப்படி யோக சாஸ்திரத்திலே கூறப்பட்டிருக்கக்கூடியதாகிய அந்த நாடி யாரினுடைய இருப்புத்தன்மையாக இருக்கிறது? அந்த நாடியாக யார் இருக்கிறார் என்றால் அம்பாள் தான் இருக்கிறார். யாருக்கு? பரமே சமஷ்டி பூதமாக இந்த பிரபஞ்சம் முழுவதற்கும் காரணமாக இருக்கக்கூடிய சமஷ்டி ஸ்தூல சூட்சும காரண சரீரமாகிய பகவானுக்கு ஹிருதய நாடியாக எப்படி நமக்கெல்லாம் சுசும்னா நாடி இருக்கிறதோ அதுபோல பகவானுக்கு சுசும்னா நாடியாக இருந்து இந்த அத்துணை செயல்பாட்டுகளுக்கும் ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கக்கூடியவளாக இருக்கிறாள் என்று முக்கியமான நாடி என்று சொல்லக்கூடிய பூரிதஸ் என்கின்ற ஒரு நாடி இருக்கிறதாம். அந்த நாடி தான் ஆரம்பத்தில் எப்படி மகரந்த பொடி இருக்கிறதோ அது போல எழுந்து 108 நாடிகளாக புறப்பட்டு அனைத்துமாக வியாபித்திருக்கிறது. இந்த சரீரம் முழுவதும் வியாபித்திருக்கக்கூடியதாக இருக்கிறதா. அதாவது எப்படி ஒரு தண்டிலிருந்து பல கிளைகள் வருகிறதோ அது போல அந்த சுசும்னா நாடி என்று சொல்லக்கூடிய அந்த நாடியிலிருந்து பல 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 மயிரிழை போன்ற கண்ணுக்கு தெரியாத நாடிகள் ஏற்பட்டு நமக்கு அத்துணைக்கும் காரணமாக இருக்கிறது. அதைத்தான் குண்டலினி சக்தியாக மேலெழுப்பி சகசிராரத்தில் வைக்கிற போது நமக்கு அறிவுக்கு ஆதாரமாகிய
அறிவு வெளிப்பாடுக்கு உண்டான சக்தியை நமக்கு கொடுக்கிறது என்று சொல்கிறார்கள். அதுவே ஞானம் அல்ல. அது நீ உன்னை அறிந்து கொள்வதற்கு, சித்த ஏகாக்கிரகத்திற்கு, மனதை சரிப்படுத்துவதற்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடியதுதான் அந்த குண்டலினி சக்தியினுடைய வியாபகம். இதெல்லாமே அதனால் இதுதான் இந்த குண்டலினி எழுப்பினா ஞானம் வந்துடுமல்ல. குண்டலினி எழுப்பினால் ஞானத்திற்கு கேதுவாக இருக்கும். எப்படி பல சாதனைகள் ஞானத்திற்கு கேதுவாக இருக்கிறதோ அதுபோல இந்த சுசும்னா நாடியினுடைய வியாபகத்தை நீ அறிந்து கொண்டு அந்த சகசர தளத்திலே உன்னை நீ நிலைநிறுத்தி கொண்டால் ஞானம் பெறுவதற்குண்டான பாத்திரராக நீ ஆவாய். அதுபோல் அது யோக சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. ஆனால் அம்பாள் தான் அத்துணை சுசும்னா நாடியாகவும் இருக்கிறாள். இந்த பிரபஞ்சத்தினுடைய சுசும்னா நாடியாக அம்பாள் இருக்கிறாள் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் பிராணநாட்யா. காமேஸ்வரனுடைய பிராணனுக்கு, அந்த அவருடைய இருப்புத்தன்மைக்கு காரணமாக இருக்கக்கூடியவள் அம்பாள். காமேஸ்வர உத்தங்க வாசினி. காமேஸ்வர உத்சங்க. காமேஸ்வரஸ்ய உத்சங்கே வாமபாகே. உத்சங்கம்னா வாமபாகே வசதி தி. காமேஸ்வரனது இடது துடை மேல் அமர்ந்திருக்கக்கூடியவளாக லலிதா திரிபுர சுந்தரி இருக்கிறாள். லலிதா தாபனீய வாக்கியம் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தில் இந்த இந்த நிலைப்பாடுடைய தன்மையை வர்ணிக்கிறது. அநேக மன்மத ஆகார காமேஷ்டி உத்சங்க வாசினி. பல பல மன்மதர்கள் எல்லாம் ஆசைப்படுகின்ற தன்மையில் இருக்கக்கூடிய மிக அழகான தோற்றம் உடையவள் அவள் எங்கே இருக்கிறாள் என்றால் பகவானது இடது துறையில் அமர்ந்திருக்கிறாளாம். நாரீஸ்வரி என்று சொல்லக்கூடிய பரமேஸ்வரி வசீகர சொரூபத்தோடு காமேஸ்வரர் இடது துறையிலே அமர்ந்திருக்கக்கூடியவளாக இருக்கிறாள். இதெல்லாமே அலங்கார ரூபம். அம்பாளினுடைய வர்ணனை எப்படி சங்கரர் அம்பாளை காலிலிருந்து தலை வரைக்கும் அத்தனை அங்கங்களையும் வர்ணித்தாரோ அதுபோல இங்கே அம்பாளினுடைய சுகஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபமாக அங்கே காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார் என்று காமேஸ்வரரது இடது துறையிலே அமர்ந்து கொண்டு அத்துணை காமேஸ்வரரது அத்தனை தாகத்திற்கும் ஒரு ஒரு ஈடாக கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவளாக இருக்கிறார். காமேஸ்வர ஆலிங்கித அங்கி. ஆலிங்கித அங்கி என்றால் ஆலிங்கனம் செய்யப்பட்டவள் என்று ஒரு அர்த்தம். காமேஸ்வரரால் ஆலிங்கனம் செய்யப்பட்டவள், கட்டி அணைக்கப்பட்டவள் என்று ஒரு அர்த்தம். மற்றொன்று பரமேஸ்வரரால் அங்கீகரிக்கப்பட்ட வடிவம் கொண்டவளாக இருக்கிறார். பரமேஸ்வரன் இந்த வடிவத்தை ஏற்றுக்கொண்டவளாக, பரமேஸ்வரனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வடிவமாக அம்பாள் இருக்கிறாள் என்று அர்த்தம். அம்பாளை ஏற்றுக்கொள்வதற்கு யாருக்குத்தான் இருக்காது. ஈவன் பரமேஸ்வரனாக இருந்தாலும் அம்பாளினுடைய தன்மையை அங்கீகரிப்பவராக இருக்கிறாள். காமேஸ்வர சுகப்பிரதா. திரிபுராந்தகனுக்கு பரமேஸ்வரனுக்கு, திரிபுர அந்தகனாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கு சுகத்தை தரக்கூடியவளாக எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறாள். சச்சிதானந்த பிரம்ம சாட்சாத்கார வடிவிலே காமேஸ்வரர் சுகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்று அத்துணை ஆனந்தங்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடியவளாக அம்பாள் இருக்கிறாள். சுகப்பிரதா. பிரதா என்றால் பிரகர்சேன தா, முறைப்படி தந்து கொண்டிருக்கக்கூடியவளாக இருக்கிறாள். காமேஸ்வரன் எப்போதும் ஆனந்தமாக இருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடியவள். எப்படி
பகவான் ஆனந்தமாக இருக்கிறார் என்றால் இதெல்லாமே ஒரு வர்ணனை, ஒரு கற்பனையாக வர்ணிக்கக்கூடியதானே தவிர இதை நம்ம அப்படியே லிட்டரலி எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதாவது பரமேஸ்வரனுக்கு அபேத ஞானமாக எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பவராக அம்பாள் இருக்கிறாள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது பேதங்களை தவிர்த்து தானும் ஈஸ்வரியும் ஒன்று என்கின்ற ஒரு பேரானந்தத்திலே இருந்து கொண்டிருக்கக்கூடியவராக ஈஸ்வரன் இருக்கிறார் என்று இதெல்லாம் ஒரு வர்ணனை, ஒரு கவித்திறன், கவினாலே சொல்லப்படக்கூடிய ஒரு 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 என்ன சொல்ல வர்ணனை தானே தவிர இதை நம்ம அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதெல்லாம் எப்படி ஒவ்வொரு சிலாரூபத்திற்கும் பல பல தத்துவங்களை ஏற்றி பார்த்து பல பல வடிவங்களை வடித்திருக்கிறார்களோ அதுபோலதான் இங்கே காமேஸ்வரர் அவர் சர்வஜன், சர்வசக்திமான், சர்வவியாபி. அப்படி இருக்கக்கூடியவருக்கு சுக பிரதா என்று சொல்லக்கூடிய சுகத்தை இன்னொருவர் தந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர் அல்ல. அவரது சொரூபமே சுகஸ்வரூபம். அப்ப அந்த சுகஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள் அம்பாள், அந்த சொரூபமாக வியாபித்திருக்கக்கூடியவள் அம்பாள் என்று தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால அம்பாள் இருக்கிறதுனால தான் பகவான் சுகமாக இருக்கிறார் அப்படின்னா ஆமாம். எப்படி அம்பாள் சுகமாக ஈஸ்வரனில் இருக்கிறார் என்று அர்த்தம். அப்படி அது மட்டுமல்ல, சச்சிதானந்த கணஸ்வரூபமாக அம்பாள் இருக்கின்ற காரணத்தினாலே பகவான் எப்பொழுதும் ஆனந்தமாக இருந்து கொண்டிருக்கிறார். நித்யானந்த ஸ்வரூபம் என்று சொல்லக்கூடிய ஸ்வரூப ஆனந்தமாக அம்பாள் இருக்கிறார். ஈஸ்வரன் சத்தென்கின்ற வியாபகமாக இருந்து கொண்டிருக்கிறாள். அந்த சத்வியாபகமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஈஸ்வரனுக்கு அனந்தம் என்கின்ற ஆனந்தமாக, ஆனந்த ஸ்வரூபமாக, சத்ஸ்வரூபத்தினுடைய இன்னொரு ஸ்வரூபம் அல்ல, அதே ஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம். அப்படி ஆனந்த ஸ்வரூபமாக, ஆனந்த ஆஸ்பெக்ட் என்று சொல்லக்கூடிய எல்லாமே விளக்க முடியாது. ஆஸ்பெக்ட்னா ஒரு குணம், ஒரு கோணம். அப்போ கோணத்தில் ஒவ்வொரு கோணத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குமா என்றால் இல்லை. அன்றைக்கி நம்ம பார்த்தோம், சதேவ சித்து சிதேவ அனந்தம். எனவே சதேவ சித்து ததேவ அனந்தம் என்று அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சத்ஸ்வரூபம்தான் சித்தினுடைய தன்மை எப்படிப்பட்டது என்றால் அனந்தம், ஆனந்தம். அப்படி ஆனந்த ஸ்வரூபமாக, அப்போ இப்படி வேணால் சொல்லலாம். வாச்சியார்த்தமாக இருக்கக்கூடிய அந்த வார்த்தைக்கு லட்சியார்த்தமாக வியாபித்திருக்கக்கூடியவளாக அம்பாள் இருக்கிறார். காமேஸ்வர பிரணயினி ஆத்மனத்து காமாய சர்வம் பிரியம் பவதி. உன்னுடைய ஒவ்வொரு பிரவൃத்திக்கும் எது காரணமாக இருக்கிறது என்றால் உன்னுடைய ஆசை, உன்னுடைய அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் தான். அப்படி ஒவ்வொரு அடைய வேண்டும் என்கின்ற எண்ணமாகவும் காமேஸ்மின் அகம் காமக என்று பகவான் கீதையில் சொல்கிறார். நான் காமமாக இருக்கிறேன் என்று. ஏன் காமமாக இருக்க வேண்டும்? அங்கேதான் பிரவೃத்தி என்பது ஏற்படுகிறது. அந்த பிரேரணை இது என்றால் வழிநடத்துகின்ற தன்மை, அதை நியதிப்படுத்தக்கூடியவளாக அம்பாள் இருக்கிறாள். யாருக்கு? ஈவன் காமேஸ்வரருக்கு கூட. என ஈஸ்வர நியதியாக அம்பாள் ஆனந்த ஸ்வரூபமாக பரமேஸ்வரனது பிரேமைக்கு விஷயமாக, அவரது ஆசைக்கு ஆதாரமாக எது இருக்கிறது என ததவோ என ததைச்சத என்றால் அந்த பரமேஸ்வரன் ஆசைப்பட்டானாம். எதற்கு? இந்த சிருஷ்டி வர வேண்டும் என்று ஆசைப்பட்டானாம். அப்போ அந்த ஆசையாக யார்? இந்த பிரபஞ்சத்திற்கு சிருஷ்டிக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஆசையாக பரமேஸ்வரனுக்கு ஆசையாக உதித்து சிருஷ்டியாக அம்பாள்
மாறுகிறாள். அதனால சரி, அந்த சித்தியாக மாறினால் அப்படின்னா என்ன? சித்தி கிரமமாகவும் அம்பாளே இருக்கிறார். பிரேரணி என்றால் அந்த ஆர்டராக அம்பாள் இருக்கிறாள். அதே போல காமேஸ்வர விலாசினி. காமேஸ்வரனுடைய விலாசம் என்றால் என நிவாசம் விலாசம் என்றெல்லாம் போட்டுக்கணும் இல்லையா? நிவாஸ் என்று அதான் இங்கே சொல்கிறார். விலாசினி என்றால் காமேஸ்வரனது இருப்புத்தன்மையாக எது இருக்கிறதோ அதுதான் அம்பாள். காமேஸ்வரனை பிரபஞ்ச ரூப தோற்றமாக ஆவதற்கு காரணமாக இருக்கக்கூடியவள் அம்பாள். காரணம் மாயா விலாசினி. மாயா விலாச கல்பிதமகா வியாமோக சம்காரிணே என்று தட்சிணாமூர்த்தி தோற்றத்தில் மாயா விலாச கல்பிதமகா வியாமோக சம்காரிணே என்று மாயையினுடைய வியாபகமாக இருந்து அத்துணையுமாக இருக்கிறாள். அதனால் இவர் இருப்பிடமாக அத்தனைக்கும் இருப்பிடமாக இருக்கிறாள். அதான் விலாசம். உன்னுடைய விலாசம் என்னன்னு கேட்கணுமே, அதுதான் விலாசம். அதாவது பிரபஞ்ச தோற்றத்திற்கு சிஜட தோற்றம், சித்துக்கும் ஜடத்திற்கும் இரண்டுக்கும் இடமளித்துக் கொண்டிருக்கக்கூடியவளாக இருக்கிறாள் என்று அம்பாளை ஆசிரியத்துத்தான் ஜடம் சித்து என்கின்ற இரண்டும் இருக்கிறது. அதனால் அவள் என்ன விலாசினி என்று சொல்லப்படுகிறாள். அதே போல வித்யாச்ச அவித்யா ஸ்வயமேவ பவதி. அம்பாள் தான் வித்யாகவும் அவித்யாகவும் இருக்கிறார். அதாவது அம்பாளை ஆசிரியத்துத்தான் அத்தனையும் இருக்கிறது என்பதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. அதே போல காமேஸ்வர தப சித்தி. காமேஸ்வர தப சித்தி. தப என்றால் தியானம். அதை இப்போ நம்ம சொன்னது போல ததைச்சத சிந்தனை, ஆலோசனை, விசாரணம் என்கின்ற இத்தனை பொருள்களும் தபஸ் என்கின்ற ஒரு வார்த்தைக்கு பொருளாக இருக்கிறது. என தியானம், சிந்தனம், அதே போல ஆலோசனை, விசாரம் என்கின்ற அத்துணையும் யாரது தன்மையாக இருக்கிறது என்றால் காமேஸ்வரனுடைய தபமாக, காமேஸ்வரனது சிந்தனையாக, காமேஸ்வரனது ஆலோசனையாக, காமேஸ்வரனது விசாரமாக அத்தனையுமாக இருக்கிறது. அதனால தபசா சித்தியதே ஞானம். தபசினாலே ஞானம் என்பது ஏற்பட்டது. ஞானேன சிருஷ்டி, அந்த ஞானத்தினாலே இந்த சிருஷ்டி என்பது ஏற்பட்டது. ஜெகத் சிருஷ்டிக்கு காரணம் ஞானம். அதனால மாயா ஸ்வரூபமாக இந்த தியானத்திற்கும் தியானத்திற்கும் அத்தனைக்கும் காரணமாக இருக்கக்கூடியதுனால காமேஸ்வர தப சித்தி. காமேஸ்வரனது தபசுக்கு சித்தியாக விளங்கக்கூடியவளாக, சித்தியாக இருக்கக்கூடியவள் அம்பாள். காமேஸ்வர மனப்பிரியா. இதெல்லாமே நான் சொன்னது போல ஒரு வர்ணனைகள். காமேஸ்வரனது மனதுக்கு எல்லையில்லாத பிரேமையை கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவளாக இருக்கிறாள் அப்படின்னு ஒரு 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 கவி எப்போதும் ஒரு தாற்பயத்தை ஆரோபித்து பல விஷயத்தை எடுத்து சொல்லக்கூடியதுக்கு பேர் தான் கவி. அதனால வர்ணனையாகத்தான் இதை பார்க்க வேண்டும். ஆனால் உண்மையில் இதனுடைய தாற்பயம் என்ன என்றால் ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. உன்னுடைய ஆத்மனத்து காமாய, என்மேல் நான் வைத்திருக்கக்கூடிய பிரேமை, ஆசையினால்தான் அத்தனை மேலும் நீ ஆசை வைத்திருக்கிறாய். உன்னுடைய ஆசைக்கு எது புறம்பாக போகிறதோ, உனக்கு நல்லது செய்வது அல்லது உனக்கு உற்சாகத்தை தரக்கூடியதற்காகத்தான் மற்றவற்றின் மேல் நீ ஆசை வைத்திருக்கிறாய். அது கிடைக்காவிட்டால் எந்தெந்த ஆசை வைத்திருக்கிறாயோ அந்த பொருள்களை எல்லாம் உதறிவிட்டு போய்விடுகிறாள். நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அந்த குழந்தையை தூக்கி
இதில் கங்கையில் போட்டது போல ஆத்மனத்து காமாய சர்வம் பிரியம். என்மேல் நான் வைத்திருக்கக்கூடிய ஆசையின் காரணமாகத்தான் அந்த ஆசைக்கு ஈடு கொடுப்பதாக ஆசைக்கு ஆகுதி கொடுப்பதாகத்தான் மற்ற ஆசைகள் மற்ற விஷயங்கள் இருக்கும். எனவே இந்த ஆசை என்கின்ற தீயை உன்மேல் நீ வைத்திருக்கக்கூடிய பிரேமையை எதெல்லாம் பூர்த்தி செய்கிறதோ அதன் மேலெல்லாம் உனக்கு ஆசை ஏற்படுகிறது. அப்படி காமேஸ்வரன் அப்போ இந்த ஜெகத் முழுவதற்கும் இருக்கக்கூடிய ஆசைக்கு காரணமாக இருக்கிறார் என்றால் ஆத்மஸ்வரூப லட்சியார்த்தம். இந்த ஆசையினுடைய லட்சியார்த்தம் என்ன என்றால் அல்டிமேட்லி அமைதி, திருப்தி. அந்த திருப்தி எங்கே இருக்கிறது என்றால் ஆத்ம விஷயத்தை எப்பொழுது ஆத்மாவை நீ அறிந்து கொள்கிறாயோ அப்பொழுது மற்றவற்றின் மேல் இது எனக்கு ஆசை தரும் அல்லது திருப்தி தரும் என்கின்ற எண்ணத்தை விடுவது, அதுக்கு தான் ஞானம் என்று சொல்வது. அப்படிப்பட்ட அந்த காமேஸ்வரருடைய மனதிலே முழுமையான திருப்தி என்பது வித்தையினால் ஏற்பட்டிருக்கக்கூடியது. அவர் சர்வஜன், அவருக்கு அத்தனையும் தெரிந்திருக்கின்ற காரணத்தினாலே அவருக்கு பேரானந்தம், எப்பொழுதும் நித்திய நிர்மல சுகம் என்கின்ற ஞானத்தை பெற்றவராக அவர் இருக்கிறார். அந்த ஞான வடிவாக அம்பாள் இருக்கிறார். காமேஸ்வரன் பிராணநாதா, இது மறுபடி புனருத்த தோஷம் என்று எடுத்துக்கொள்ளக்கூட மறுபடியும் அதே சொல்கிறார் என்றார். இல்லை, பிராணநாட்யா என்று முன்னால் பார்த்தோமே அதனுடைய அர்த்தம் தான் இங்கேயும். அதுவே ஹிரண்ய கர்ப்ப சரீரத்துக்கு ஆதாரம் அதிஷ்டானம். காமேஸ்வரன் பிராணநாட்யா என்றால் ஒன்று முன்னால் பார்த்தோம், அந்த சுஷும்னா நாடியாக பரமேஸ்வரனுக்கு இருந்து நமக்கு இருப்பது போல பரமேஸ்வரனுக்கு இருக்கக்கூடியது என்று பார்த்தோம். அது எப்படி என்றால் ஈஸ்வரனது சூட்சும சரீரமாக வியாபித்து அவருடைய ஹிரண்ய கர்ப்ப சரீரத்துக்கு ஆதாரமாக எந்த ஒன்று இருக்கிறதோ அது. அதென்ன ஹிரண்ய கர்ப்ப சரீரத்துக்கு ஆதாரம் அப்படின்னா, உன்னுடைய கனவுக்கு எப்படி உன்னுடைய மனோவிருத்திக்கு ஆதாரமாக சாட்சி இருக்கிறதோ அதுபோல பகவானது மனோவிருத்தியாக இருக்கக்கூடிய அந்த ஹிரண்ய கர்ப்பம் என்கின்ற சூட்சும சரீரத்திற்கு சைத்தன்ய ஸ்வரூப ஆதாரமாக எந்த ஒன்று விளக்கிக் கொண்டிருக்கிறதோ அதுதான் காமேஸ்வர பிராணநாதா. காமேஸ்வரரின் பட்ட மகிழ்ச்சியாக விளங்குபவர் என்று இன்னொரு அர்த்தத்தை கொடுக்கிறார். காமேஸ்வரனுடைய அதாவது ராணியாக, காமேஸ்வரது ராணியாக யார் விளங்குகிறாரோ அதுதான் காமேஸ்வர பிராணநாதா. காமேஸ்வர விமோகினியை, இது நல்ல இன்ட்ரெஸ்டிங். அகடித கடினா படியசி மாயா என்று சங்கரர் இந்த மாயா சக்தியினுடைய தன்மையை பற்றி கூறுகிறார். அதான் நான் அடிக்கடி சொல்வது போல இந்த வார்த்தை சொல்லுவதே கட்டமுட்ட என்று மிக கடினமாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட கடக்க முடியாத ஒன்றாக இருக்கக்கூடியவள் அம்பாள். அதுதான் பகவான் கீதையில் சொல்றார், மம மாயா துரத்தையா என்று. மாயையை யாராலும் எளிதில் வென்றுவிட முடியாது. அதற்கு உதாரணம் நம்ம கதையில் பார்த்தோம். என்ன, நாரதருக்கு அந்த மாயை பற்றி கேள்வி செய்கிறார். உடனே பகவான் தலையில் மாயையை ஏற்றி வைக்கிறார். அவர் பல பிறவிகள் பிறந்து பன்றியாக பிறந்த கதையை கேட்டிருக்கோம். அப்படிப்பட்ட மானசீக புத்திரனாக, பிரம்மனது மானசீக புத்திரனாக இருக்கக்கூடிய நாரதரையே விடாத போது அதனுடைய சக்தி எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் காமேஸ்வர விமோகினி, ஈவன் ஈஸ்வரனையே மோகித்து கொள்ள சொல்லக்கூடியதாக இருக்கிறது
அந்த மோகத்தினுடைய தன்மைதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய படைப்பு. அப்படி பரதேவதை காமேஸ்வரனை காட்டிலும் வேறாக இருப்பதாக காட்டி, தன்னை விட வேறாக இருப்பதாக பரமேஸ்வரனுக்கு காட்டி, அதற்கு பிறகு தம்பதிகளாகி உணர்வூட்டி அபேத ஞானமாக இருக்கக்கூடியதை பேத ஞானமாக ஆக்கி பரமேஸ்வரனை பேத பாவனையாக்கி தன்மயா சக்தியினாலே தன் மாயா சக்தியினாலே ஆவரண விட்சேப சக்திகளை உண்டு பண்ணி இந்த பிரபஞ்சத்தை உண்டு பண்ணுவதற்கு மோகிப்பவளாக அம்பாள் இருக்கிறாள். அதனால் அப்படிப்பட்ட அதீதமான மோகத்தை தரக்கூடிய சக்தி விட்சேப சக்தி, ஆவரண சக்தி என்கின்ற இரண்டும். அப்படி ஈஸ்வரனுக்கு விட்சேப சக்தி ஆவரண சக்தியாக இருக்கக்கூடியவள் அப்படிங்கிறது ஓகே. பகவான் சொல்றார் பாருங்க, ஞானினாமவி சேதாம்சி. அப்போ ஈஸ்வரனை விட உயர்ந்தபட்சமாக காட்டுகிறார் யார? ஞானி. ஞானினாம் அபி அப்படின்னா ஈவன் ஞானிகள் கூட. அப்போ ஈஸ்வரனுக்கு வந்தது அது இயற்கையப்பா. ஆனால் தன்னுடைய புருஷார்த்த நிச்சயத்தினாலே வைராக்கிய விவேக வைராக்கியத்திலே மிக தெளிவாக இருக்கக்கூடிய ஞானிகளை கூட சேதாம்சி அம்பாள் தனது இச்சாசக்தியினாலே பெரிய ஞானியை கூட மோகிக்க செய்யக்கூடியவளாக வல்லமை பொருத்தியவளாக இருக்கிறாள். அதனால் தேவி மகாத்மியத்தில் சர்வசக்தி மாயை வியந்து கூறுகிறது. அதனால் இது ஒரு உபச்சார வார்த்தை. அப்படிப்பட்ட சக்தி அம்பாளினுடைய அபரிமிதமான சக்தி என்று சொல்லக்கூடியதை வியந்து கூறுகிறது. அதனால் ஈஸ்வரனை மயக்கிவிட்டால் அம்பாள் அப்படின்னு உடனே நம்ம ஆளுகள்லாம் இருக்காங்க. யார்? சைவ சித்தாந்திகள். ஏன்னா கோயிலுக்கு போயிட்டு அம்பாள் சன்னதிக்கே போக மாட்டான். கேட்டால் மாயாசக்தி என்று. இல்லைப்பா, இது ஒரு உபச்சார வார்த்தை. பகவான் சொல்றார், பிரகிருதிம் சுவாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்ம மாயையா என்று சொல்கிறார். பகவான் மாயை தன் வயப்படுத்தி கொண்டு தன்னுடைய கட்டுப்பாட்டில், அதனால்தான் ஈஸ்வரத்வாத் இது ஈஸ்வரக, அப்படி கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு தான் இருப்பதாக காட்டுவதுதான் இந்த பிரபஞ்சம், அவரது பிறப்பு என்பதெல்லாம் என்று சொல்கிறது. உடனே நமக்கு தவறான அர்த்தம். ஞானினாம் அபி சேதாம்சி என்று சொல்கிற போது ஈவன் ஞானிகளை கூட மயக்கக்கூடிய தன்மை என்றால் பிராரப்தத்தினுடைய பயத்தினாலே, பிராரப்த சக்தியினாலே ஈவன் ஞானிகள் கூட அனைத்தையும் அறிந்திருந்தாலும் கூட அவர்களும் துன்பப்படுவதாக காட்டிக் கொண்டிருக்கிறது. காரணம், பிராரப்தம் இந்த சரீரத்திற்கு, பிராரப்தம் ஞானிக்கல்ல, ஞானியினுடைய சரீரத்திற்கு. அதனால் மாயை என்பது ஈவன் அந்த அப்படிப்பட்ட ஞானிகளை கூட தடுமாற செய்யக்கூடியதாக பார்க்கப்படுகிறது. அவர் தடுமாறுவதில்லை, தடுமாறப்படுவதாக பார்க்கப்படுகிறது என்று சொல்ல. அப்படி மாயையினுடைய சக்தி ஈவன் காமேஸ்வரரை கூட மதிமயங்க செய்யக்கூடியதாக இருக்கிறது என்று உபச்சாரமாக சொல்லப்படுகிறது. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். ஹரி ஓம்.